விடாமுயற்சி சவாலில் இன்னைக்கு நாள் 11. கடந்த 10 நாளாக நம்ம பயிற்சி பண்ணதில் நம்ம உடம்புலாம் பயங்கர வலி, அதில் லைட்டாக ஃபீவரும் வந்துருச்சு. அதோட தான் இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சிச்சு. காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு டியூட்டிக்கு போயிட்டு வந்து காலை உணவுக்கு 2 முட்டை, ஒரு குபூஸ், கொஞ்சம் சுண்டலை வச்சு காலை உணவு சாப்பிட்டுட்டு அதே உணவு சமைக்க நம்ம செஃப் வேற மாங்காய் கட் பண்ணி தர சொல்லிட்டாங்க. அதை அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு மறந்துடாம கத்தி எங்கேயும் போட்டுறாதான்னு சொல்லிட்டு போனாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு 2 பீஸ் உள்ள அமுச்சு விட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு மதியம் தான் டியூட்டி. அதனால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான். அதனால அவசர அவசரமா சாப்பிட்டு டிஃபன் கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டேன். ஏன்னா அலாரம் வைக்கும் போது PM வைக்க AM வச்சிட்டேன். அப்படியே மாலை ஆச்சு. மாலை வேலையில கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பாடி ரொம்பவே ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கனால ஒரு தயிர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு 8:30 மணி போல டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது நாளைக்கு சமைக்க சிக்கன் வாங்கலாமேன்னு முன்னாடியே கால் பண்ணி நைனா கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தேன். நைனா மறந்துட்டாரு போல. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண சொன்னாரு. இந்த கேப்ல லைட்டா உடற்பயிற்சியை போட்டு நைனாவும் ரெடி பண்ணிட்டாரு. அதை அப்படியே வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு அத வேலையா இன்னைக்கான உடற்பயிற்சிக்கு 6 பேக் உடற்பயிற்சி தான். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 பேக் உடற்பயிற்சி பண்ணா அதிகமா சாப்பிட முடியாது. அதனால ஒரு குபுஸ் 2 வெள்ளரி பிஞ்சியும் சாப்பிட்டுட்டு பின் தொடர்ந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு ஒரு 12:30 மணி போல டியூட்டி முடிஞ்சு போற வழியில ஒருத்தவன் கால் மேல ஏறி ஓடுறான். அவனை அப்படியே மிரட்டி விட்டு நம்ம ரூம்ல வேற கற்பாம்பூச்சி தொல்லை அதிகமாயிடுச்சு. நேற்று வாங்கிட்டு வந்த மருந்து எல்லாத்தையும் போட்டு விட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். விடாமுயற்சியுடன் இரு.